நம்பர் 3 எம் கனிஷ்கா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் கனிஷ்கா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பிரபலமான கதாபாத்திரம். பிரபலமான கதாபாத்திரம் என்றால் சற்றென்று நம்ம நினைவுக்கு வருவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். அவர் குழந்தைகளாலும் இளைஞர்களாலும் மாணவர்களாலும் அனைவராலும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர். அந்த அறிவியல் அறிஞரை பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன். இந்தியாவின் கனவை நினைவாக்க ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். அவரது முழு பெயர் ஆவூர் பகீர் ஷேலாபுதீன் என்பதாகும். அவரது பெற்றோர்கள் ஷெய்னுலாப்தீன் ஆஷியம்மா. எளிமையில் நிமிய கண்டவர் அப்துல் கலாம் ஆவார். ஜாதி மத இன மொழி பாகுபாடுகளை கடந்தும் பார்க்கும் பார்வை அவரது பார்வையாகும். தமராத உழைப்பால் நம் நாட்டிற்கு தேவையான அறிவியல் பொருட்களை தாமே தயாரிக்க வேண்டும் என்ற கொள்கையில் முற்றுலிழைத்து வெற்றி கண்டவர். ஊனமுற்றோர் மற்றும் வெள்ளவாதத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு லேசான கார்பன் பொருளால் சேர்க்கை கால்களை உருவாக்கினார். பாரத்னா விருது, அறியப்பட்ட விருது, நேரு விருது, டாக்டர் பென்ட்ரைவ் விருது, பிரகாஷ் போஷின் விருது போன்றவை அவருக்கு பெருமை சேர்த்த விருதுகளாகும். 23 பல்கலைக்கழகங்களின் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டத்தை தாங்கியவர் அப்துல் கலாம் ஆவார். கனவு காணுங்கள், ஆனால் நீ தூக்கத்து காண்பதல்ல. உன்னை தூங்கிடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீ எடுத்துப்போல். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம். கனவு காணுங்கள், கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும், சிந்தனைகள் செயலாகும். ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பனுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்துக்கு சமமானவன். வெற்றி பெற வேண்டும், இந்த பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறத்துக்கான சிறந்த வழி. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அதை உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், அதை நீ வென்றுடுவாய் என்று கூறி கடினமாக சொல்லில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டினார். கனவு காட்டுங்கள், திட்டமிடுங்கள், சாதித்து காட்டுங்கள். இதுவே அப்துல் கலாமின் தாரக மந்திரமாகும். கடையனும் கடினமாக உழைத்தால் படை நடத்தும் தலைவனாகலாம் என்பதற்கு அப்துல் கலாம் வாழ்வே சிறந்த உதாரணமாகும். ஆகவே மாணவர்களாகிய நாமும் நன்முறையில் கல்வியை கற்று கடினமாக உழைத்தால் வாழ்வின் முன்னெல்லாம் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.